முதலாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 39 எம்பிக்களும் பதவியேற்க உள்ளனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றிய நிலையில் அவர்கள் இன்று மதியம் 1 மணி முதல் 3 மணிக்குள் பதவியேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் தடவையாக தமது தலைமையில் மத்திய அரசு அமைந்துள்ள நிலையில் 3 மடங்கு அதிகமாக கடின உழைப்பை தருவோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்களவை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் பேசிய அவர் 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்களை தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றும் என கூறினார். அரசியல் அமைப்பை சீர்குலைக்கும் மத்திய அரசின் முயற்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களவையின் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல், அரசியலமைப்பின் அவசியத்தை உணர்த்தவே அரசியலமைப்பு புத்தகத்தோடு மக்களவைக்கு சென்றதாக கூறினார். மக்களவை தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பின் உண்மையான பொருளை பிரதமர் மோடி புரிந்து கொண்டதற்கான எந்த ஆதாரமும் அவரது பேச்சில் இருந்தது புலப்படவில்லை என காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. இது தொடர்பாக ஜெய்ராம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், மக்களவை கூட்டத்தொடருக்கு முன்னர் பேசிய மோடி எதையும் புதிதாக கூறாமல் வழக்கமான திசை திருப்பும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு விருந்து கொடுத்தார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது மனைவியோடு பங்கேற்றார். இது தொடர்பான புகைப்படங்களை குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பின்பே மனு மீது முடிவெடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று பிற்பகல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. பீகார், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நீட் தேர்வு முறைகேடுகளை சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுள்ளது. அந்த மாநிலங்களில் நிகழ்ந்த முறைகேடுகள் தொடர்பாக 5 வழக்குகள் மற்றும் மத்திய கல்வித்துறையின் உத்தரவை தொடர்ந்து பதிவு செய்த வழக்கு என நீட் முறைகேடு தொடர்பாக மொத்தம் 6 வழக்குகளில் சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. வெறும் 25 நிரந்தர பணியாளர்களை வைத்துக் கொண்டு NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை இதுவரை 25 பொது நுழைவு தகுதி தேர்வுகளை நடத்திய அவலம் நடந்திருப்பதாக கல்வித்துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தொகுதி மற்றும் திறமைக்கு அப்பாற்பட்ட வகையில் இந்த முகமைக்கு இந்த பொறுப்பை மத்திய அரசு வழங்கி தேர்வுகளை சூதாட்டம் போல நடத்தியதாக அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அரசை வலியுறுத்தி 2வது முறையாக அம்மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் அரசியலமைப்பின் முதல் அட்டவணையில் உள்ள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்ற அரசியல் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அயோத்தியில் 6 மாதங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட பாலராமர் கோவிலின் மேற்கூரை வழியாக மழைநீர் கசிவதாக கோவிலின் தலைமை பூசாரி ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோவிலில் இருந்து மழைநீர் வெளியேற இடமில்லை என்றும் இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண வலியுறுத்தி குக்கி ஷோ பழங்குடியின சமூகத்தினர் மாபெரும் பேரணி நடத்தினர். கடந்த ஆண்டு மெய்ச்சி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து குக்கி பகுதிகளில் தனி நிர்வாகம் வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளோடு டெல்லியில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தெலங்கானாவில் சைனிக் பள்ளிகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்ததாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். தெலங்கானாவில் ஒரு சைனிக் பள்ளி கூட இல்லாததை சுட்டிக்காட்டிய அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறினார்.
மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க முடியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்தார். பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணியின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இந்த கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக புதிதாக கைது செய்யப்பட்ட 7 பேரை நள்ளிரவு நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிபிசிஐடி போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையைச் சேர்ந்த சிவக்குமார், பன்சிலால், கௌதம் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் இளைஞர் பாசறையினரும் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி சம்பவம் தொடர்பாக இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியை அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விஷசாராய பலி தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக நடத்தவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வருமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கடிதம் எழுதியுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தில் காங்கிரஸ் அமைதி காப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் நட்டா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களிலும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, குமரி, நெல்லை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த ஆலய தேர்கள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அறந்தாங்கி முத்துமாரியம்மன் கோவில் தேரை அலங்கரிக்கும் பணியின் போது ஒருவர் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த ஆண்டு முதல் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தமிழ்நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அறிவித்திருக்கிறார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் ஜனவரி மாதம் 25ஆம் நாளினை தமிழ் மொழி தியாகிகள் நாள் என பின்பற்றி புகழ் வணக்கம் செய்திட 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார். கர்நாடகாவில் சிக்கன் கபாப் மற்றும் மீன் வறுவல் போன்ற உணவுகளில் செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்த அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தடை விதிக்கப்படுவதாகவும் இதை மீறும் உணவகங்களின் உரிமம் ரத்து செய்யப்படுவதோடு உரிமையாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள கடற்கரையில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற போது 2 கார்கள் கடலில் சிக்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் உதவியோடு 2 கார்களும் மீட்கப்பட்ட நிலையில் கடல் நீர் உள்ளே சென்றதால் காரின் என்ஜின்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இது தொடர்பாக 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் திருமணத்திற்காக அலங்காரம் செய்து கொண்டிருந்த மணப்பெண்ணை முன்னாள் காதலன் சுட்டுக் கொன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காஜல் என்ற அந்த பெண் பார்லரில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த முன்னாள் காதலன் அவரை பல முறை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். வாடகை தாய் மூலம் பிள்ளை பெற்றுக் கொள்ளும் மத்திய அரசு பெண் ஊழியர்களுக்கும் 180 நாட்கள் மகப்பேறு விடுப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு சட்டத்தை திருத்தி அறிவித்துள்ளது. கர்ப்பமுற்று குழந்தை பெறும் பெண் ஊழியர்களுக்கு மட்டுமே மகப்பேறு விடுப்பு உண்டு என்ற 50 ஆண்டு கால மத்திய அரசின் சட்டம் இதன் வாயிலாக திருத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் முகேஷ் அம்பானியின் மனைவி நீச்சா அம்பானி சாமி தரிசனம் செய்தார். அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அவரது மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெட்டன் ஜோடிக்கு ஆசி பெற்றதாக கூறிய அவர் 10 ஆண்டுகளில் இப்பகுதியின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக கூறினார்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் சிலர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொத்தம் 64 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 29 மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டது. ஸ்ரீமதியின் தாய் செல்வியின் மனு நிராகரிக்கப்பட்டது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் சாதி ரீதியான வன்முறைகளை தடுப்பது தொடர்பான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே கூட்டத்திலிருந்து உமா ஆனந்த் வெளிநடப்பு செய்தார். பாஜக ஆளும் புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் வந்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதை வன்மையாக கண்டிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியாக இருந்தபோது நீட், டாஸ்மாக் உள்ளிட்ட விவகாரங்களை வைத்து அரசியல் செய்ததாகவும் விமர்சித்திருக்கிறார். மதுரை எய்ம்ஸ் மாணவர்களை தங்க வைக்க விருப்பமுள்ள தனியார் கட்டிட உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரி மாணவர்கள் தற்காலிகமாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நடப்பாண்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் தனியார் கட்டிடத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் 13,79,000 ரூபாய் பணத்துடன் ஓட்டம் பிடித்துள்ளதாக கூறப்படும் பயிற்சி வகுப்பு மைய உரிமையாளர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்கோப் அகாடமி என்ற பயிற்சி வகுப்பு மையத்தை நடத்தி வந்த சதீஷ் என்பவர் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் சம்பள பணத்தை தராமல் தப்பி சென்று விட்டதாக அங்கு பணிபுரிந்த நபர் புகார் அளித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஐடி நிறுவன ஊழியரை வெட்டி கொலை செய்து ஏரியில் புதைத்த அவருடைய நண்பர்களை போலீசார் கைது செய்தனர். சீதக்காதி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறால் அவரை கொலை செய்துவிட்டு பள்ளம் தோண்டி புதைத்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் 1,19,00,000 ரூபாய் மதிப்புடைய கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையின் போது மின் கற்றர் இயந்திரத்தில் 1 கிலோ 666 கிராம் எடை கொண்ட தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது அம்பலமானது. தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் உள்ள தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் மகன்களோடு சேர்ந்து 200 மீட்டர் தூரத்திற்கு தீண்டாமை சுவர் கட்டியிருப்பதாகவும் அதை அகற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை காரணமாக சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. காரில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் கார் சேதமடைந்ததோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து சாலையில் சாகசம் காட்டிய 3 இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணையில் திருச்சி தெப்பக்குளத்தை சேர்ந்த பரணிதரன், வசந்தா நகரை சேர்ந்த செபாஸ்டியன் டேனியல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் பகுதியை சேர்ந்த தேவனரசன் என்பது தெரியவந்தது. சென்னை திருவேற்காடை அடுத்த நூம்பல் பகுதியில் உள்ள AS ஷிப்பிங் ஏஜென்சிஸ் தொழிற்சாலையில் ஊழியர்கள் போராட்டத்தால் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தேங்கியுள்ளன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கண்டெய்னர் லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த காமக்கூர் பகுதியில் உள்ள நாகநதி ஆறு அருகே செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த தம்பதி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பச்சையப்பன் கடையரசி தம்பதியின் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவல்லிக்கேணியில் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் பெட்ரோல் திருடி வந்த நிலையில் அது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு பெட்ரோல் திருடி வரும் இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7,777 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,569 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 9 வயது சிறுவன் கையில் தேசிய கொடியோடு தொடர்ந்து 1 மணி நேரம் பத்மாசன நிலையில் தண்ணீரில் மிதந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். நவக்கொல்லைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீநாத் கலா தம்பதியின் மகன் நிகிலேஸ்வரன் இந்த சாதனையை படைத்திருக்கும் நிலையில் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் அருகே தண்ணீர் இருந்த வாளிக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாபி பிரியா தம்பதியின் 1.5 வயது குழந்தை பிரகல்யா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது குளியல் அறையில் இருந்த வாளியில் தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் மூச்சு திணறி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு விவசாய நிலம் கையகப்படுத்துவதை கைவிடக் கோரி விவசாயிகள் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்ட நிலமெடுப்பு அதிகாரியிடம் ஆட்சேபனை மனுவை அளித்தனர். மேலும் தங்களது நிலங்களை எடுக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொத்தையம் ஊராட்சியில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தொழிற்பேட்டை தொடர்பாக விவசாயிகளும் கருத்து தெரிவிக்குமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் குடிநீருக்காக சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் சிட்கோ வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மது போதையில் நடுரோட்டில் சாக்கை விரித்து படுத்து தூங்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதை காவல்துறையினர் கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எடப்பாடி பகுதி பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் உள்ள கதவுகளில் காதலர்கள் பெயர் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐடியை எழுதி வைக்கும் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் பாரம்பரிய கதவுகள் சேதமடைந்து வரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேயன்குடியை அடுத்த காரங்காடு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் திருவிழாவிற்காக போடப்பட்ட மின்விளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்திய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பேயன்குடி பகுதியைச் சேர்ந்த மகேஷ், தனம் மற்றும் கோபிகுமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து சேதப்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. பரணி அருகே மனைவியை கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு சின்னக்கண்ணு என்பவர் மனைவி மருகாத்தாலை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தனியாக வீட்டில் வசித்து வந்த மூதாட்டியின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாச்சியார் என்ற மூதாட்டி வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் காரியானூர் கிராமத்தில் 100 ஆண்டு கண்ட பழமையான ஆலமரம் டிராக்டர் மீது சாய்ந்ததில் நல்வாய்ப்பாக விவசாயி உயிர் தப்பினார். புண்ணியமூர்த்தி என்பவர் உழவு பணிக்காக டிராக்டரில் சென்றபோது ஏரிக்கரையில் இருந்த ஆலமரம் திடீரென சாய்ந்தது. இதில் டிராக்டர் பலத்த சேதமடைந்தது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்த வெள்ளமடை பகுதியில் அரசு பேருந்தின் முன்பக்கம் மோதிய கிரேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் லேசான காயத்தோடு உயிர் தப்பினார். இந்த விபத்தில் அரசு பேருந்தின் முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி தப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இயக்கப்படும் 34B அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகாமல் இருக்க மேற்கூரையில் பிளக்ஸ் பேனர் கொண்டு மூடப்பட்டுள்ள சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே விபத்து ஏற்படும் முன்பாக பிளக்ஸ் பேனரை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை
மாவட்டம் சிப்காட்டை அடுத்த புளியங்கண்ணு பகுதியில் கடந்த 4 மாதங்களாக செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை வருவாய் கோட்டாட்சியர் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் செங்கல் சூளை உரிமையாளர் சுரேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலவச வீட்டுமனை வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் நாடகம் நடித்தவாறே சென்று ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவாலங்காடு, பழையனூர், ரங்காபுரம் போன்ற கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் வசித்து வரும் நிலையில் இலவச வீட்டுமனை வழங்க கோரி மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் மாமியாரை கொலை செய்து எரித்த மருமகளும் கள்ளக்காதலனும் கைது செய்யப்பட்டனர். ஆடு மேய்க்க சென்ற மருமகள் பவித்ரா நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் மாமியார் அலமேலு தேடி சென்று பார்த்தபோது கள்ளக்காதலன் மணிகண்டனுடன் இருந்தது தெரிய வந்ததால் இருவரும் சேர்ந்து அலமேலுவை கொலை செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்புகள் 2 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடிய காட்சி காண்போரை வியக்க வைத்தது. இந்த காட்சியை அந்த வழியாக சென்றவர்கள் செல்போனில் படம் எடுத்தும் பாம்புகளின் விளையாட்டை கண்டும் வியந்தனர். T20 உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 205 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியால் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியவில்லை. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 181 ரன்களை மட்டுமே எடுத்தது. T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வெறித்தனமாக விளையாடிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 3 சாதனைகளை படைத்து அசத்தி இருக்கிறார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 200 சிக்சர்களை விளாசிய முதல் வீரர், நடப்பு உலகக்கோப்பையில் அதிவேகமாக அரை சதம் அடித்த வீரர் மற்றும் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்களை விளாசிய வீரர் என்ற சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்த தொடரில் அவர் விளையாடிய 6 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே 2 இலக்க ரன்களை எடுத்திருக்கும் நிலையில் மற்ற போட்டிகளில் ஒற்றை இலக்க ரன்னிலேயே வெளியேறியதால் அவருக்கு எதிர்மறையாக கருத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு சீசனில் அதிக வெற்றிகளை பெற்ற அணி என்ற மாபெரும் சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்திருக்கிறது. இதற்கு முன்னர் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தலா 6 வெற்றிகள் பெற்றிருந்ததே சாதனையாக இருந்தது. ஆனால் நடப்பு சீசனில் தென்னாப்பிரிக்க அணி 7 வெற்றிகளை பெற்று புதிய சாதனை படைத்திருக்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான அணியில் ஜெய்ஸ்வால், ருத்துராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், துருவ் ஜூரேல், நிதிஷ் ரெட்டி, ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார், தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் விளையாட இந்திய வில்வித்தை மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தேர்வாகியுள்ளன. 12 ஆண்டுகளுக்கு பின் மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் ரேங்கிங் கோட்டா மூலம் ஒரே நேரத்தில் தேர்வானதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் ஜாம்பவான் மெஸ்ஸியின் 37வது பிறந்த நாளை கொல்கத்தா கால்பந்து ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கால்பந்து மைதான வடிவில் கேக் தயாரித்து அசத்திய அவர்கள் மெஸ்ஸியின் போஸ்டருக்கு கேக் கூட்டி அவரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி இணைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் ரெடின் கிங்ஸ்லி இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது. பிரபல தொழிலதிபரும் நடிகருமான லெஜண்ட் சரவணனின் அடுத்த படத்தை கருடன் படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்குகிறார். தனது அடுத்த படத்துக்கான புதிய லுக் மற்றும் இயக்குனருடன் இருக்கும் புகைப்படங்களை லெஜண்ட் சரவணன் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். நஸ்ரியா குடும்பத்தினருடன் நயன்தாரா குடும்பத்தினர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். நயன்தாரா, விக்கி மற்றும் நஸ்ரியா, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்டோர் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை நயன்தாரா தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.
நடிகை ராஷ்மிகா மந்தனா நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் சொந்த ஊரான குடகுவிற்கு சென்றிருக்கிறார். தனது தோழி ஒருவரின் திருமணத்திற்காக கர்நாடக மாநிலம் குடகு பகுதிக்கு சென்றுள்ள அவர் அங்கு பாரம்பரிய உடையணிந்து தனது தோழிகளோடு நெருக்கமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். அவற்றை இணையத்தில் பகிர்ந்த நிலையில் தீயாய் பரவி வைரலாகி இருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த என் பூலாம்பட்டி பகுதியில் உள்ள புனித ஸ்நாபக அருளப்படுத்திருத்தல பெரிய தேர்வு பணியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கடந்த 15ஆம் தேதி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. ஓப்போ நிறுவனம் உருவாக்கி வரும் புதிய ஏ சீரிஸ் ஸ்மார்ட் போன் ஐபோன் 12 மாடலை ஒட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓப்போவின் புதிய மாடல் ஸ்மார்ட் போனின் புகைப்படங்கள் லீக்கான நிலையில் அதில் ஐபோன் 12 மாடலில் உள்ளதை போன்ற கேமரா மாடியூல் மற்றும் 2 சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர் வாகனங்களின் விலைகளை அதிகரிக்க ஹீரோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும் என்றும் வாகனத்தை பொறுத்து விலை உயர்வில் வேறுபாடு இருக்கும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.